நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா மூடி இல்லை, மூடி உடஞ்சி போயிடுச்சு. ஸோ டப்பா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மூடி இல்லாத பாத்திரங்களுக்கு நீங்கள் மூடியாக வந்து பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பவுல் அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கவரெலாம் வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு அப்படியே வைக்கணுன்னா வைக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து மூடி இல்லை அப்படின்றதால டப்பாவை யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை போட்டு கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் டப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, சில்வர் பாத்திரங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.